நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கடகராசிக்கு குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடகராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடகராசியில் என்ன பெயர்ச்சி நடந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மாறினாலும் எங்களுக்கு மட்டும் நல்ல காலம் பிறக்காதா, நாங்கள் உயிர் மட்டும்தான், எங்கள் உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லா பார்ட்ஸும் அடி வாங்கி கிடக்கும், எல்லா வகையிலையும் அடி, ஒரு வருமானத்தில் அடி, கடன், அது இதுன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கு இருக்கும், எங்களுக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் அதிகமாக கொடுக்க போகிறாரு. மற்ற எந்த விஷயத்தை விட உங்களை சுற்றி நல்லது மட்டும் அதிகமாக நடக்க போகுது. நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு தாராரு. மெயினாக ஒரு நல்ல நிகழ்ச்சி, முதல் நல்ல நிகழ்ச்சின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய குரு பகவான் குழந்தைக்கான காரகர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடகராசிக்கு அந்த கடகராசியிலேருந்தேவும் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடு குழந்தை ஸ்தானம். அப்படி இருக்கும்போது புத்திர பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு போய்க்கிருந்தாலும் சரி, இல்லை கடவுள் வழிபாடு மட்டுமே எங்களுக்கு நாங்கள் அதன் மீது தான் இருக்கோம்னு சொன்னவங்களுக்கும் சரி, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. எந்தவித பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். ஏன்னா குலதெய்வமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பேரு, புகழ்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு கடகராசிக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி மூலமாக ஒரு ஆதாயம், மனைவி மூலமாக ஒரு சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க, அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும், அது உங்கள் மனைவி மூலமாக நடக்கும். நண்பர்கள் வட்டாரம் மூலமாக நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பண உதவி பண்ணுவாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப், நீங்கள் தனியாக ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ட்னராக பண்ணணும் ஆசை, ஆனால் பண்ணலாமா வேண்டாமா, ஏமாற்றிடுவாங்களா என்னன்னு சொன்னாலும் சரி, இல்லை இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஏமாற்றப்பட்டு அதன் மூலமாக பணம் இழப்பு ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் பணம் இழப்பு உங்களுக்கு திரும்ப வந்துடும். யார் அவங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களே ரிட்டன் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குருப்பெயர்ச்சி உண்டு. பார்ட்னர் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்குது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு முடிவு எடுக்கிறதுனால, மற்றவங்க மீன்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது உங்களுடைய நண்பர்கள், இவர்களுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இவர்களுடைய பேசி டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே சிறப்பானது. மேலும் இவர் 9ஆம் வீடை பார்க்குறார். தந்தை பாக்கியஸ்தானம், தந்தை வழியில் சொத்து, ஆதாயம். பாக்கியஸ்தானங்கும் போது அனைத்து வகை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கிது. வருமானத்தில் குறைவில்லாத பாக்கியம். என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதன் மூலமாக ஒரு வருமானமே இல்லை, எனக்கு இந்த கடையை இழுத்து மூடிலாம் நினைக்கும் போது இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அதில் தான் உங்களுக்கு வருமானத்தை கொட்டி கொடுக்க போகிறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாரு. வேலை மாற்றம், எனக்கு இந்த வேலை வேணாம், நான் வேறு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்குறாரு. நிர்வாகத்திறன், 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாரு. வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோகம். மேலும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை, ஏற்றுமதி இறக்குமதி வேலை அப்படின்னு சொல்லி எல்லா வேலையிலுமே ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்குறாரு. காதல் பண்ணுறவங்களுக்கு அந்த காதல் திருமணத்திற்கு போய் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறார். சரி, எல்லாமே பார்க்குற பார்வையினால நல்லா இருக்குது. அவர் இருக்கிற வீடு லக்னத்தில் இருக்கார், கடகராசிலே இருக்கார். அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம், நம்ம மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், எந்தவித பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாரு.
அதாவது நம்மளுடைய பேச்சினால நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைனாலையும் ஒரு சின்ன அதிருப்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மத்தியில் கவனமாக இருக்கக்குண்டான சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பெண்கள்கிட்ட பேசும்போது யார்ட்டையும் பேசும்போது கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரவங்க. நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் அந்த பாதிப்பு குறையும்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி வழிபாடு பண்ணுங்கள், அம்மன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள், பாலபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அதாவது ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதன் மூலமாக இந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பித்து உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும்.